கொடியும். ஏய் ஏன்டா எங்க கட்சி கூட இறக்குறீங்க? ஏய் இறந்தது எம்எல்ஏ மாமனாரு. உன் கட்சி என் கட்சி இல்ல. எல்லா கொடியும் அரக்கம்பத்துல தான்டா பறக்கணும். அதுக்கு நான் விட மாட்டேன். என்னடா விடுறது? அண்ணாத்த அங்க ஒரு கொடி பறக்குது பாரு. அந்த கொடியை இறக்குங்கடா. எந்த கொடியை பறக்க கூடாது. ஏன்டா தேசிய கொடி இறக்குறீங்க? என்ன சூர்யா? ஒரு நிமிஷம் சார். யாரோ செத்துட்டாங்கன்னு இந்த தேசிய கொடியை இருக்க வந்துட்டீங்களே. செத்தது யாரா? இந்த தேசத்தோட தலைவனா இல்ல சுதந்திரத்துக்காக பாடுபட்ட தியாகியா? யாரோ ஒரு புறம்போக்கு செத்துட்டாங்க இருக்கா இந்த புனிதமான கொடியை இருக்க வந்துட்டீங்களே. இந்த கொடியோட மகத்துவம் தெரியுமாடா? ஒரு தாய்க்கும் குழந்தைக்கும் உருவ கொடுக்கிறது தொப்புள் கொடி. ஒரு புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் உறவு கொடுக்கிறது தாலி கொடி. அதே மாதிரி காஷ்மீர்ல இருக்கிற ஒருத்தனுக்கும் கன்னியாகுமரியில இருக்கிற ஒருத்தனுக்கும் இந்தியனுங்கிற உணர்வை கொடுக்கிறது இந்த தேசிய கொடி மட்டும் தான்டா. அடிங்கடா சல்யூட், அடிங்கடா. That's it. Fantastic. வன்முறை பண்ணவங்க கையாலே இந்த கொடிக்கு வணக்கம் போட வச்சிட்டல. Really great. I feel so proud of you. Thank you, sir. சூர்யா சார், நீ இன்னைக்கு எங்க கூட சாப்பிடுற? உட்காரு. ஐயோ நான் இத பாரு சூர்யா, எப்போ உனக்கு இந்த அளவுக்கு நாட்டுப்பற்று இருக்குன்னு தெரிஞ்சதோ அதுக்கப்புறம் நான் ஒரு சீனியர் ஆபீசர், நீ ஒரு சோல்ஜர் அப்படிங்கிற வித்தியாசம் நமக்குள்ள கிடையாது. கூட உட்காந்து சாப்பிடு. உட்காரு சூர்யா. உட்காரு சூர்யா. அட உட்கார்ப்பா. சார் சொன்னா 100 கரெக்டா இருக்கும். எழுந்துரு. எழுந்துறியா? இல்ல எனக்கு கூட தேசப்பற்று அதிகம் சார். உனக்கு தேசப்பற்றை விட தோசைப்பற்று தான் ஜாஸ்தி இருக்கணும். எழுந்து எல்லாருக்கும் சர்வ் பண்ணு. எழுந்துரு. டைனிங் டேபிள் வரைக்கும் வந்துட்டியா? இந்து do something. ஐயோ காலு. என்னாச்சு? சிக்கன் கால் சார். ஓ சும்மா பாத்துட்டு நிக்கிறியே, எக்ஸ்ட்ரா கால் வையா. எக்ஸ்ட்ரா கால் 5 ரூபாய், எக்ஸ்ட்ரா முட்டை 4 ரூபாய், எக்ஸ்ட்ரா கறி 3 ரூபாய், எக்ஸ்ட்ரா. ஓ சாரி சார், பழைய ஞாபகம். இரு உன்னை மாட்டி வைக்கிறேன். ஆமா, மிலிட்டரினாலே நான்வெஜ் தான். வெஜிடேரியன்ல உனக்கு என்ன பிடிக்கும்? கத்திரிக்காய், பொடலங்காய், சொரக்காய், தேங்காய், மாங்காய், பட்டாணி. உன்னை கேட்டனா? நீ சொல்லு சூர்யா. பெங்களூர் திராட்சை பிடிக்கும். காஷ்மீர் ஆப்பிள் ரொம்ப பிடிக்கும். அப்படியா? பஞ்சாப் கேரட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மேடம். ஆஹா. உனக்கு தேசப்பற்று அதிகம்னு தான் டைனிங் டேபிள் உட்கார வச்சிருக்காரு. அவர் பொண்ணு வேலை தான் உனக்கு பற்று அதிகம் தெரிஞ்சு வச்சுக்க. நம்ம ஆபீஸருக்கு சோலாப்பூர் செருப்புனா ரொம்ப பிடிக்கும். ஜாக்கிரதை. அப்படிங்கிற? அப்படிதான், மாட்டிக்காத. என்ன சூர்யா உன் காதுல அவன் முணுமுணுக்குறான்? ஒண்ணும் இல்ல சார். பரவாயில்ல சொல்லுப்பா. அது உங்களுக்கு தெரிஞ்சா தப்பாயிடும் சார். யூ ஷட் அப். நீ சொல்லுப்பா. அத சமைக்கும் போது சாம்பார்ல கற்பாம்பூச்சி விழுந்துருச்சான். அது என் தட்டுக்கு வந்தா காட்டி கட்டி கொடுத்துறாதுன்னு கெஞ்சுறா சார். I like your friendship. இந்து,
இரும்பு மாதிரி இருந்த உங்க அப்பா மனசுலயே இடம் பிடிச்சிட்டேன். இலவும் பஞ்சா இருக்கிறவன் மனசுல இடம் பிடிக்கிறதா பெருசு. நாளைக்கே என் மனசையும் இந்த கொலுசையும் கிட்ட கொடுக்க போறேன். இனி விடிகிற பொழுது உன் முகத்துல தான் விடியும். டாடி டாடி மம்மி எங்க இருக்கீங்க டாடி மம்மி ப்ளீஸ் மம்மி மம்மி குட் மார்னிங். வாட் குட் மார்னிங் பேட் மார்னிங் என்ன காரியம் பண்ணிட்ட நீ இல்ல நீங்க என்ன ஒரு ஸ்டெப் எடுத்து. Shut up. இன்னைக்கு என்னெல்லாம் நடக்க போதோ நினைவு தெரிஞ்ச நாள் என்னோட மம்மி டாடி முகத்துல தான் முழிப்பேன். அன்னைக்கு பூரா நல்லதுதான் நடக்கும். இன்னைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கோ. ஐம் சாரி. என்ன சாரி மூஞ்சா பாரு. இது பார். இன்னைக்கு ஏதாவது ஆச்சுன்னா இனிமே உன் முகத்துல முழிக்க மாட்டேன். ஐயோ சச்ச அதிர்ஷ்டம் ட்ரெயின்ல வந்தா துரதிருஷ்டம் ஃபிளைட்ல வருது. நேத்து தான் அவங்க அப்பங்கிட்ட நல்ல பேர் வாங்கினேன். இப்போ இப்படி ஆயிடுச்சே. ஹலோ அப்படியா ஓகே. சூர்யா சூர்யா இவ்வளவு வேகமா ஓடி வரா? என்ன நடந்திருக்குமோ? இப்பதான் டெல்லில இருந்து போன் வந்தது. எனக்கா? இடியட் உனக்கு இல்ல எனக்கு. சாரி. போன மாசம் நான் எக்ஸாம் எழுதினேன்ல அந்த ரிசல்ட் நான் எவ்வளவு ஆசையா எதிர்பார்த்தேன் தெரியுமா? போச்சுடா. இன்னைக்கு உன் முகத்துல முடிச்சதுனால என்ன ஆச்சு தெரியுமா? நான் டெல்லி யுனிவர்சிட்டில ஃபர்ஸ்டா பாஸ் ஆயிட்டேன். என்ன? I'm very happy. எல்லாம் உன் முக ராசிதான். Really very lucky face யா. கஷ்டப்பட்டு ராப்பகலா படிச்சு பாஸ் பண்ணவ அவ பேர் எனக்கா? நேரம்டா. ஐ லைக் யுவர் லக்டா. ஏய் எங்க பாக்குற? வாய தர. I like your face. எதுக்கு கை கொடுக்குறீங்க? எதுக்கா? நீ அந்த பொண்ணு கிட்ட உன்னோட காதல சொல்லிருப்ப. அவளும் அதை சந்தோஷமா ஏத்துக்கிட்டு இருப்பா. டூயட் முடிஞ்சு நேரா குஷியா வந்துட்டு இருக்கே அதுக்கு தான். நோ 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 நோ. நான் ஒண்ணு லவ் சொல்லிட்டு குஷியா வரல. பின்ன வழக்கமா அப்பா அம்மா முகத்துல முழிக்கிற இந்து இன்னைக்கு என் முகத்துல முழிச்சதுனால யூனிவர்சிட்டிலே ஃபர்ஸ்டா வந்துட்டலாம். சோ அந்த சந்தோஷத்துல என் வாயில சர்க்கரையை போட்டுட்டா. வாயில சக்கரை போட்டதுக்கு இந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமா? எஸ். சூர்யா சீக்கிரமே உன் லவ் அவகிட்ட சொல்லிரு. இல்ல சக்கரை போட்ட வாயில மண்ணள்ளி போட்டுருவா. சாரி மை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சாதாரண ஃபிஷ் ஐ மீன் மீன். ஒரு மீனை பிடிக்கணும்னா கூட தூண்டுல போட்டு கொஞ்ச நேரம் காத்துக்கிட்டு இருக்கணும். ஆனா நான் பிடிக்க ஆசைப்படுறது அந்த மூன் ஐ மீன் அந்த நிலாவை. அந்த நிலாவுக்காக கொஞ்ச காலம் காத்துக்கிட்டு இருக்கிறது தப்பு இல்ல. தம்பி சூர்யா என்னன்னா அந்த நிலாவை எங்க போய் பிடிக்க போற? மூணுக்கு போய் தான். ஐ காட் ஒன் டவுட். வாட்? ஒண்ணுக்கு போவாங்க ரெண்டுக்கு போவாங்க. இவனா மூணுக்கு போறாங்க. சாரி மேடம், எங்க கடையில கிரெடிட் கார்டை நாங்க அக்செப்ட் பண்றது இல்லையே. கேஷாவே பே பண்ணிருங்களே. காரை நம்பி நான் கேஷ் எடுத்துட்டு வரல. இது நான் லைக் பண்ண சுடிதார், யாருக்கும் கொடுத்துறாதீங்க. இந்த பார்சல் வேணா அப்படியே இருக்கட்டும். நான் 1 hourல பணம் எடுத்துட்டு வந்து கொடுத்துறேன். ஓகே போயிட்டு வாங்க மேடம். எக்ஸ்கியூஸ் மீ, நான் வேணா சுடிதாருக்கு பணம் கொடுக்கணுமா? எவ்வளோங்க? 1200 ரூபா சார். உங்க பர்த்டே என்னங்க மேடம்? எதுக்கு? எங்க கடையில 1000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்றவங்களுடைய பர்த்டேக்கு கிஃப்ட் அனுப்புறது வழக்கம். அதுதான் கேட்டேன். அப்படியா? வெரி குட். சூர்யா உங்க பர்த்டே சொல்லுங்க. இல்ல உங்க பர்த்டேவே சொல்லுங்க. பணம் கொடுத்தது நீங்க தான். அது மட்டும் இல்லாம உங்க பர்த்டே அன்னைக்கு இந்த கிஃப்ட் உங்களுக்கு வந்ததுன்னா அன்னைக்கு நீங்க நினைச்சுக்குவீங்கல்ல. சொல்லுங்க உங்க பர்த்டே.
பரவாயில்லைங்க, உங்க பர்த்டேன்னு சொல்லுங்க. ஜான்வரி 21 தான் என் பர்த்டே. இதே விசிட்டிங் கார்டு. இந்த அட்ரஸ் காமிச்சிடுங்க. ஓகே. என்ன சூர்யா, லேடிஸ் தான் பர்த்டே சொன்னா வயசு தெரிஞ்சிடும்னு தயங்குவாங்க. உங்களுக்கு என்ன? பிறந்த தேதி தெரிஞ்சாதானே சொல்றதுக்கு. என்ன சொல்றீங்க? அப்பா அம்மான்னு எந்த சொந்தமும் இல்லாத ஒரு அனாதனா. சின்ன வயசுல இருந்து மிலிட்டரி கேம்ப் தான் எடுத்து வளர்த்துச்சு. இவ்வளவுதான் என்னோட வரலாறு. என்ன ஆச்சு சூர்யா? ஏன் ஸ்டாப் பண்ணிட்டீங்க? ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்றீங்களா? எதுக்கு? ஒரு சின்ன வேலை இருக்கு. ஓகே, போயிட்டு வாங்க. தேங்க்யூ. அஞ்சு நிமிஷம்னு சொல்லிட்டு போனாரு. 20 நிமிஷம் ஆச்சு. என்ன சார், மாசம் மாசம் 3000 ரூபா அனுப்புவீங்க, இந்த மாசம் 1200 ரூபா குறையுது. இந்த மாசம் ஒரு முக்கியமான செலவு இருந்துச்சு. இப்ப குறைஞ்சது அடுத்த மாசம் சேர்த்து அனுப்பிச்சிடுறேன். வரேன். சரி சார். ஐம் சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நீங்க எதுக்குங்க போஸ்ட் ஆபீஸ் வரைக்கும் வந்தீங்க? அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப யாருக்கு மணி ஆர்டர் அனுப்புனீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு யாரும் சொந்தம் இல்லைன்னு சொன்னீங்க. போய் தானே சொன்னீங்க. இல்லங்க, நான் மணி ஆர்டர் அனுப்பிச்சது என் சொந்தத்துக்கு தான். ஆனா உங்ககிட்ட சொன்னது போய் இல்ல. என்னை பெத்தவங்க மிலிட்டரி கேம்ப் வாசல போட்டு ஒரு கேரப் அட்ரஸ் கொடுத்துட்டு போனதால நான் அந்த சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன். ஆனா எத்தனையோ குழந்தைங்களை குப்பத்தட்டிலையும் ரோடு ஒருத்தையும் போட்டுட்டு போயிடுறாங்க. அவங்களை எடுத்து வளர்க்கறது அனாத விடுதி. இப்ப பணம் அங்கதான் அனுப்பிச்சேன். அவங்களுக்கு இந்த பணம் போய் சேர்றதுல எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி. கிரேட் சூர்யா, ஐ அப்ரிஷியேட் யூ. தெரிஞ்சோ தெரியாமலோ இன்னைக்கு என்ன உங்க சொந்தமாக்கிட்டீங்க. ஏன் அப்படி பாக்குறீங்க? அந்த பணத்துல தானே எனக்கு சுடிதார் வாங்கி கொடுத்தீங்க. அப்ப நான் உங்க சொந்தம் தானே. அப்ப நான் உங்க சொந்தம் தானே. எக்ஸ்கியூஸ் மீ. அப்பா வீட்டுக்கு வர சொன்னாரு, போலாமா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, செகண்ட் ஸ்டாப் முடிச்சிட்டு போலாம். சூர்யா, ஏன் இப்படி நனைறீங்க? இங்க வாங்க. இல்ல பரவாயில்லைங்க. இப்ப நீங்க வர போறீங்களா இல்லையா? நீங்க நினைவு இருங்க. நீங்க இங்க வரலனா நான் அங்க வந்து நனைவேன். ஐயோ, எனக்காக நீங்க ஏன் நினைறீங்க? உடம்பு சரியில்லாம போட போகுது. உனக்கு உடம்பு சரியில்லாம போனா நாளைக்கு ஜீப் யார் ஓட்டுறது? வா.
எப்போ உங்க கால் கொலுசு என் கையில எடுத்துக்கிட்டேனோ அப்போ என் மனசை உங்க காலடியில் தொலைச்சிட்டேன். என்ன அன்னைக்கு சொந்தம்னு சொன்னீங்க, அது நிஜமாகணும். ஏன்னா என் வாழ்க்கையில கிடைச்ச முதல் சொந்தம் நீங்க தான். ஐ லவ் யூ இந்து, ஐ லவ் யூ. ஐயோ பாவம் சூர்யா, இந்துவை உயிருக்குயிரா காதலிச்சான். நேத்து ஐ லவ் யூ சொன்னான், அதுக்குள்ள அம்போன்னு விட்டு போறாளே. சூர்யா சூர்யா, ஆர்டர்ல வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சாண்டா. இந்துவோட அப்பா டெல்லிக்கு வர சொல்லி ஆர்டர் வந்திருக்கடா. அவங்க எல்லாம் டெல்லி குடும்பத்தோட கிளம்பிட்டு இருக்காங்கடா. என்னம்மா உள்ளதானே உட்கார்ந்திருந்த, ஏன் வெளியே நிக்கிற? ஒண்ணும் இல்லம்மா, சும்மா. ட்ரெயின் கிளம்ப போகுது, வா. எல்லாம் உன் முக ராசிதான். ரியலி வெரி வெரி லக்கி ஃபேஸ்யா. அன்புள்ள சூர்யாவுக்கு உங்கள் முதல் சொந்தம் இந்துமதி எழுதுவது. ஐ லவ் யூ சூர்யா. இந்து, என்னடி மறைக்கிற? ஒண்ணும் இல்ல மம்மி. யாருக்கும் லெட்டர் எழுதிட்டு இருந்தா நான் வந்த உடனே மறைக்கிறேன். ஒண்ணும் இல்ல. Something is wrong, இந்து. இந்து, ஏய், இந்து. ஏய், எனக்கு தெரியும் என்ன பர்சனல். இந்து, இந்து. ஐயோ, ப்ளீஸ் குடே, ப்ளீஸ் இந்து. என்னாச்சு? என்ன ரெண்டு பேரும் அப்படி பாக்குறீங்க? அதுவா, நம்ம பொண்ணு அதிசயமா யாருக்கும் லெட்டர் எழுதிட்டு இருந்தா. கேட்டா பர்சனல் சொல்லி தராம ஓடி வந்தா. அந்த லெட்டர் தான் உங்ககிட்ட வசமா மாட்டிச்சு. அதான் அம்மா முழிக்கிறாங்க. பர்சனலா? நிஜமாவே உன் பொண்ணு பர்சனல் லெட்டர் தான் எழுதிருக்கா. நம்ம ஊட்டி போகும்போது ஒரு ஆர்மி ரெக்ரூட் வந்தானே சூர்யான்னு, அவனுக்கு தான் எழுதிருக்கா. அது சாதாரண லெட்டர் இல்ல, பிளாடி லவ் லெட்டர் எழுதிருக்கா. எனக்கு பிரச்சனை நாட்டுல மட்டும் இல்ல, சொந்த வீட்டுக்குள்ளேயும் இருக்கு. அப்பா அம்மா சம்மதத்தோட வந்து கல்யாணம் பண்ணிப்பாளாமா? ரொம்ப தைரியம் உன் பொண்ணுக்கு, ரொம்ப தைரியம்.
விஜய், கணேஷ், சங்கர், அன்பு, சூர்யா. சூர்யா, சூர்யா உனக்கு டெல்லியில இருந்து லெட்டர் வந்திருக்கு. என்ன சூர்யா புதுசா லெட்டர் எல்லாம் படிச்சிட்டு இருக்க? வேற ஏதோ சூர்யாவுக்கு வந்த லெட்டர் உனக்கு மாத்தி கொடுத்துட்டாங்களா? போங்கடா, இது எனக்காக வந்த லெட்டர். உனக்கு அப்படியாரா லெட்டர் போட்டிருக்கிறது? யாரா இருக்கும்? டெல்லியில இருந்து இந்து தான் எழுதியிருப்பா. ஆமாண்டா, இது நாள் வரைக்கும் லெட்டரே வராத எனக்கு என் வாழ்க்கையில முதல் தடவையா என்னோட முதல் சொந்தம் இந்து எழுதியிருக்கா. இது வெறும் வார்த்தையில சுமந்து வந்த லெட்டர் இல்லடா, என் வாழ்க்கையை சுமந்து வந்த லெட்டர். அப்படி என்னதான்ப்பா எழுதியிருக்கா? இந்து அன்புல சூர்யாவுக்குன்னு என் காதலுக்கு சம்மதம் சொல்லி ஆரம்பிச்சிருக்கா. கடைசியில இப்படிக்கு சாமிநாதன்னு அவங்க அப்பா எங்க கல்யாணத்துக்கே சம்மதம் தெரிவிச்சிருக்காரு. வர ஜனவரி 7ஆம் தேதி அவங்க குடும்பத்தோட ஊட்டிக்கு வந்து எங்க கல்யாண விஷயம் பேச போறாங்க. சூர்யா நீ நல்லாவ புடிச்சிட்ட. குட் மார்னிங் சூர்யா. குட் மார்னிங். கண்மணி அன்போட காதலன் நான். ஆள் வச்சு எழுதும் கடிதம். ஒழுங்கா எழுது. ஹாய் காய்ஸ், குட் மார்னிங் டா. ஹாய். ஹாய். சரி, நான் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு 2வது வந்துடுறேன். அப்படின்னு நானும் வரேன். ஒண்ணும் வேண்டாம், பிரிகேடியரோ ஹால்தாரோ என்ன பத்தி கேட்டா ஏதாவது சொல்லி சமாளிச்சிருங்க. ஓகே, யா. வரேன். சூர்யா 1 மினிட். என்னடா? ஆமா, நீ கல்யாணம் பண்ண வரவேற்க தானே போற? ஜம்முன்னு டீ ட்ரெஸ் பண்ணிட்டு போக வேண்டாம்? ஏதோ பெரேடுக்கு போற மாதிரி யூனிஃபார்ம்ல போனா என்ன பார்த்தா? டேய், வரப்போறது கல்யாண பொண்ணு மட்டும் இல்லடா, என் அங்கிள் ஆண்டியும் கூட வராங்க. என் மாமனார் யாரு? யாரு? மிலிட்டரி ஆபீசர். என் குடும்பமே மிலிட்டரி குடும்பம்டா. நீ வேணா பாரு, என் கல்யாணமே ஒரு புரட்சிகரமா நடக்க போகுது. எப்படி? எல்லாரும் பட்டு வேஷ்டி பட்டு சட்டை போட்டு தான் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. ஆனா நான் இந்த மிலிட்டரி ட்ரெஸ்ஸோட தான் என் டார்லிங் கழுத்த தாலியே கட்டுவேன். உண்மையாவா? ஆமாண்டா, இன்னும் எவ்வளவோ இருக்கு. சரி, இப்போ லேட் ஆச்சு, நான் வரேன். See you. Bye. Bye.